முத்து, நான் யாரையும் தோண்டி எல்லாம் விடல. வக்கீல் வந்த வேலையை பார்த்துட்டு நீ கொஞ்சம் அமைதியா நான் தான் வேணும்னு சொல்றேன்லப்பா. இது உங்க 2 பேருக்கும் வேணாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிட சொல்லிடு. போகும்போது என்ன கட்டி இடம் கொண்டு போறாத. டெவலப் ஆகுறதுனா எப்படி மனோஜ்? உங்க ஆபீஸ டெவலப் பண்றேன்னு கடன்ல இருக்கீங்களே அந்த மாதிரியா? நான் மொத்தமா பிரிக்கிறேங்கிற பேர்ல இந்த வீட்டை பிரிக்க வேண்டாம். இது என் பேர்லயே இருக்கட்டும். அவங்க வீடு போயிடக்கூடாதுன்னு தான் அவங்க பாக்குறாங்க. கடைசியில நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன விரட்டி விட்டீங்கன்னா நான் எங்க போய் நிப்பேன்? எங்க அம்மா எனக்காக எழுதி வச்சிருக்கிற சொத்துக்களை மட்டும்தான் நான் பிரிக்கிறேன். இந்த வீட்டு மருமகள்கள் என்ன சொல்றாங்க? அவங்களுங்களை எதுக்கு கேட்கணும்? மருமகள்களும் சேர்த்துதான் கையெழுத்து போடணும். சாமி, மொத்தமா எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கடா. சொத்தை கேட்டு ஏதாவது கேஸ் போட்டனா யாரு என்ன எதுவும் கேட்காதீங்க. வாக்கிங் போயிட்டு இன்னும் வரலையா? என்கிட்ட கேக்குற? எங்க யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம மாமா எங்கெங்க போயிருப்பாரு? அப்புறம் எங்க நிம்மதியா இருக்க விடுறாங்க? மாமா ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என்ன யாரும் தேட வேண்டாம். நேரம் வரும்போது நானே வந்துடுவேன். அவர் இல்லாம நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இப்ப இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி ஆன்ட்டி ஏன் மேல பழிய போட்டிருக்காங்க. பழியெல்லாம் போடல. அம்மா சொல்றது உண்மைதானே? எல்லாத்துக்கும் நீதான் பேச்ச கேட்டதுனால தான் நான் இந்த நிலைமையில நிக்கிறேன்.